ஜனநாயகன் படம் தேர்தலுக்குள் வெளிவருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. பொங்கலுக்குள் வெளிவருமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு விசாரணை போகும் போக்கை பார்த்தால் இந்த படம் தேர்தலுக்குள் வெளிவருமா. அட்வைசரி போர்டு படத்தை பார்த்தாலும் இறுதி முடிவை சென்சார் வாரியம்தான் எடுக்க முடியும் என கோர்ட்டில் வாதம் செய்த சென்சார் போர்டு அட்வைசரி போர்டு தேவைதான் என நீதிபதிகள் கூறிய நிலையில் சென்னை மண்டல அதிகாரி மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் காட்சிகள் இருப்பதாக புகார் தெரிவித்துள்ளார் என உயர்நீதிமன்றத்தில் சென்சார் வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. தயாரிப்பு நிறுவனம் 500 கோடி செலவில் தயாரிக்கப்பட்ட ஜனநாயகம் படம் டிசம்பர் 14ஆம் தேதியே சென்சார் போர்டுக்கு அனுப்பிய நிலையில் சில திருத்தங்களை செய்யுமாறு கூறிய சென்சார் போர்டிடம் திருத்தம் செய்து டிசம்பர் 24ஆம் தேதி வழங்கியும் பதில் அளிக்காத நிலையில் நீதிமன்றத்தை நாடியதாகவும், ஆனால் நீதிமன்றம் வழக்கை தள்ளி வைத்ததை எடுத்து உச்ச நீதிமன்றம் சென்ற நிலையில் இந்த வழக்கு மீண்டும் சென்னை உயர் நீதிமன்றத்திற்கு திரும்பி வந்திருக்கிறது. வழக்கு நடக்கும் நிலையை பார்த்தால் நிச்சயம் சென்சார் போர்டு இதற்கான ரிட்போர்ட் பதில் மனுவை தாக்கல் செய்ய 4 வாரம் அவகாசம் கேட்கிறது. எனவே படம் வெளியாகுமா, தேர்தல் வந்துவிட்டால் படம் தேர்தல் முடிந்த பிறகே வெளியாகுமா என கேள்விக்குறி எழுந்துள்ளது.